நம்ம வந்து வெஜ்ஜு சேர்வா தான் பார்க்க போகிறோம். அதாவது பட்டாணி மீல் மேக்கர் வச்சு செய்ய போகிறேன். டேய், நான் வந்து பட்டாணி வந்து ஏற்கனவே இதை பாருங்கள் வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஆமாம், வீடியோ தான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், மீல் மேக்கர் நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு நல்ல அதை வந்து பச்சை தண்ணியில் போட்டு நல்லா அப்படி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கடாயில் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு 5 பச்சை மிளகா, 4 வெங்காயம், ஒரு 5 தக்காளி, அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி வேறு எந்த மசாலாவும் போடல, வெறுமே நல்லா டீப்பாக வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது வதக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அரைக்கணும். சூடாக அரைக்க முடியாது, மேலெல்லாம் தெரிச்சிடும். இப்போ இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயும் க்ளீன் பண்ணிடலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். சிவானி, அம்மாக்கு ஹெட்ஃபோன் எடுத்துமா. இப்போ வந்து சமையல் எண்ணெய், குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஓகே. ஏற்கனவே வந்து நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கோம், அதனால் இது கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, சோம்பு மட்டுமே போதும். வேணும் இன்னும் ஸ்பைஸியாக கொஞ்சம் நல்லா அரோமா ஸ்மெல்லோட வேணும் அப்படின்னா அதை பாருங்கள், இந்தா அம்மாக்கு ஏலக்காய் நசுக்கி கொடு பார்க்கலாம். இல்லை நசுக்கிட்டா போதும் போதும்டி. அந்த பாருங்க கிராம்பு எடு சரி ஒன்று கொடு. ஏலக்காய் இந்தா, இது நசுக்கு. அதெல்லாம் எடுக்காத, கீழே வந்து எடுக்காது எந்திரி. இது நசுக்கு சீக்கிரமா. ஓகே, போதும். ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, இதோ பட்டை. இந்தா இது அப்படியே பிச்சு கொடு பார்க்கலாம். ரெண்டா பிரி. கொடு. தேங்க்யூ. இப்படி பிக்கணும். கொடு. பிரிஞ்சி இலை. இப்போ அதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அரைச்சி வச்ச மசாலா, இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் வதக்கி வச்சோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் இப்போ அரைச்சி வச்சு அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா ஜெல்லி பதத்துக்கு வர மாதிரி நம்ம வதக்க போகிறோம். எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு கட்டியாக வரணும். இதில் வந்து நான் ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், காரம் கம்மியாக தான் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணணும், சரிங்களா? இதெல்லாம் வதங்கட்டும். நம்ம இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்க, அரை முடி தேங்காய், அது கூட முந்திரி பருப்பு, இதையும் நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கப்புறம் இது எப்படின்னா நம்ம ஹோட்டல் ரெசிபி ஸ்டைல் தான், கொஞ்சம் நல்லா செமையாக இருக்கும். நம்ம இந்த வேக வச்ச பட்டாணியும் இதில் சேர்த்துக்கலாம். பெரிய டிஸ்கெட் வந்து போட்டுக்க, ஹைட் தெரியும். இதை எடுத்துன்னு வச்சுட்டு அதை தரணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு தான். கல்லுப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். டர்மரிக் பவுடர், ஓகேங்களா? இப்போ இதை கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். தள்ளி நிலை கிட்டலாம் வரக்கூடாது, சரியா? இதில் வந்து பட்டாணி மட்டும் இல்லை, நம்ம வந்து
வேணும்னா கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ எல்லாத்தையும் இந்த டைமில் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா இது பண்ணோம். அதாவது எப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணணும். இந்த அளவுக்கு பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணணும். நான் வந்து பட்டாணி, கேப்சிகம் 2 தான் யூஸ் பண்ணுறேன். இது கூட நம்ம வந்து இன்னும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஹோம்மேடு மிளகாய் தூள் தான். இதில் வந்து மிளகாய், தனியா, மேலும் சில ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதோட வீடியோ நம்ம சேனல் லிங்க்லேயே இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இது பாருங்க, ஒன்று போதும். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் இந்த அளவுக்கு ஸ்பைசஸ் போட்டாலே போதும். இதுவே நமக்கு காரம் இருக்கும். அதுக்குள்ள இது கூட நான் ஏன் போட்டேன் அப்படின்னா, நம்ம தேங்காய் போடுறதுனால வந்து காரம் கம்மியாயிடும். இது போட்டோம்னா கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். இல்லை எனக்கு இது ஒயிட் கலரில் இது வேணும் அப்படின்னா தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறது, 4 தக்காளி போட வேண்டிய இடத்துல ஒரே தக்காளியில் போட்டிங்கன்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு வந்து குருமா மாதிரி வரும். அது இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா. இது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. எல்லாமே நம்ம மசாலாலேருந்து வர கலரே தான் இது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். ஐஸ் டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் தண்ணியாக வேணால் கூட ஊற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா பட்டாணியே ஏற்கனவே வந்தாச்சு, மசாலாவும் நம்ம ஏற்கனவே வந்து நல்லா வதக்கியாச்சு. இது வந்து இந்த மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்கொசரம் தான் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைக்கிறோம். இதில் வந்து நான் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவும் போட போகிறதில்ல. புதினா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். அதுவும் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்குது, நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மீல் மேக்கர் இது கூட சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிடணும். சுடு தண்ணியில் நல்லா நல்லா கொதிக்கும் போது சுடு தண்ணியில் போட்டு அது மேலே தட்டு போட்டு நல்லா முழுங்குற அளவுக்கு மூடி வச்சிடணும். இப்போது அது நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்தா ஒன்று இது பிழி. போடு போதும் போடு, அவ்வளோதான் போடு. இன்னொன்று இருக்குது பாருந்தா. பிழி நல்லா இது வேறு இப்படி கட்டவரில் இப்படி உள்ள வச்சு பிழிஞ்சுன்னா தண்ணி போயிடும். இந்தா கட்டவரில் உள்ள பிழி. ஓகேவா? சூப்பராக வருது பாரு. ஓகே போடு. நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா தான் இந்த மசாலாலாம் வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த மீல் மேக்கருக்குள்ளே போகும். அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கொதிக்கிற டைமில் அப்படியே போட்டுறாங்க அந்த மீல் மேக்கரை. இதில் வேகிறதுனால அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக மசாலா இல்லாமல் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்மெல்லே வந்து குழம்போட ஸ்மெல்லே கெட்டு போயிடுது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தனியாக கொதிக்க வச்சு நல்லா அதை ஆறுனதுக்கப்புறம் நல்லா பஸ்தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் இதில் போடணும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் அதில் எடுத்துக்கோ. இப்போ இல்லைடா, லாஸ்ட்டாக போடணும். ஆக்சுவலாக இந்த மீல் மேக்கர் வந்து பிரிஞ்சு செய்கிறதா இருந்தாலும் சரி, குருமா செய்கிறதா இருந்தாலும் சரி, சேர்வா செய்கிறதா இருந்தாலும் சரி, எப்படி செஞ்சாலும் நீங்கள் வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு அது நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் போட்டிங்கன்னா தான் அதோட இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம புதினா ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த பாருங்கள், சும்மா கொஞ்சமாக ஒரு பிடி தான் அள்ளி போடுறோம். மொத்தமாக போட்டுரு, நிறைய போடக்கூடாது. கொஞ்சமாக போட்டால் இதோட ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக கருவேப்பிலை கொத்தமல்லியோட இது வந்து நல்லா எப்படி சொல்கிறது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும், பசியை தூண்டும். நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எதுக்கு வேணாலும் இது சாப்பிடலாம். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபி தான், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோட்டலில் இதில் வந்து சிக்கன் இது நீங்கள் வந்து தக்காளியெல்லாம் நம்ம வதக்கணும் பார்த்தீங்களா, அரைச்சிட்டு அந்த டைமில் கூட கொஞ்சம் சிக்கனை போட்டு, வெறும் சிக்கன் இல்லைன்னா அதோட தோல் இருக்குது பார்த்தீங்களா, கொழுப்பு, அதை போட்டு வதக்கிட்டு அந்த குழம்பு வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே வந்து மட்டனையும் வந்து நம்ம கொஞ்சம் தனியாக வேக வச்சு இதில் போட்டு இதை பண்ணலாம்.
இப்போ நம்ம நல்லா கொதிக்குது, வாசனையும் சூப்பராக வருது புதினா போட்டதுக்கப்புறம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி வச்சு தேங்காயும் முந்திரியையும் சேர்க்க போகிறோம். நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் நிறைய தான் அரைக்கணும், ஒரு அரை முடி தேங்காய். ஓகேங்களா? இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். குழம்பா எப்படி இருக்கு? டேஸ்ட்டாக ஸ்மெல் வருதா? அண்ணனுக்கு கேளு, ஸ்மெல் வருதா கேளு. குழம்பு ஸ்மெல் வரல? சரி, வரலையா? பரோட்டா சுட்டா வருமா? சரி வந்து பரோட்டா எடுத்துக்கிட்டு வரியா? இங்கே பாருங்க, நல்லா கொதிக்குது, வாசனையும் நல்லா வருது. இப்போ வந்து இது குருமா ரெடி. இப்போ நம்ம பரோட்டா செஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ரெடிமேட் பரோட்டா தான். ஓகேங்களா? இந்த பாருங்க, பரோட்டா சுட்டுக்கலாம். நூறு ஓகேவா?